ஹாய் ஹலோடா, நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கடா. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், அப்புறம் ஹைப் பட்டன் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. என்ன ஆஷி அங்கே இங்கே அப்படின்னு மாறிக்கிட்டே போகிறான்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. யாமி கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது, அதனால நான் இங்கே வந்துட்டேன். சீக்கிரம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஃபேமிலி ஃபோர்ஸ் மேரேஜ் கண்டிப்பாக சின்ன புருஷனுக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். ஒன்று ஒன்றா போட்டுடுறேன். நான் லேட்டாக போட்டாலும் கொஞ்சம் டூரேஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அது எனக்கும் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவும் இம்பார்ட்டண்ட் தான். நான் முடிச்சிட்டா கூட ஒரு மாதிரி இருக்கலாம். பட் நான் இப்படி பாதியோடு தொங்க விட்டுட்ருக்கேன். அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஏய் ஷாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஃபோர்ஸ் மேரேஜ் நான் போடுறேன்டியும். கண்டிப்பாக உனக்காண்டியாவது நான் போடணும். இந்த அன்எக்ஸ்பெக்டடும் இந்த ஃபேமிலி ஃபோர்ஸ் இல்லை 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 ஐயோ வளராது சின்ன புருஷன், இது ரெண்டையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபேமிலி ஃபோர்ஸ்க்கு வரேன், புரிஞ்சுக்கடி. அப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எல்லா சேனல்லையும் கொலாப் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. பட் அதை பண்ணுறதுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால கொஞ்சம் கடுப்பில் இருக்கேன். ஓகேடா, ரொம்ப பேசிகிட்டே போகிறேன். போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணணும், அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். மாஹி அவள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. இன்னும் 1 வீக் இங்கே இருக்கணுமா அப்படின்ட்டு பால்கனியில் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கா அப்படி நின்றுட்டு ஆப்போசிட் இருக்க அந்த பில்டிங்கை பார்த்துட்ருக்கீங்க. கண்ணு மட்டும் தான் அங்கே பார்த்துட்ருக்கு. உங்கள் மைண்டு மனசு எல்லாம் இன்னைக்கு நடந்தது அதுதான் ஓடிட்டுருக்கு. ஹாலி சொன்னது, மாஹி சொன்னது, உங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் மண்டைக்குள்ள அதுதான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் நினச்சி பார்க்கல. இந்த பால்கனிலேருந்து கூட குதிச்சிடலாமா அப்படி தோணிட்டுருக்கு. இந்த டயத்தில் தான் தயாங் அழகா இருக்க அப்படி சொல்லியிருப்பான். லைட்டாக ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சைடாக டேன் பண்ணுறீங்க. பார்த்தோன்னு பயத்தில் தள்ளி போகிறீங்க. ஏ ஓ, உங்கள் சாரியை பிடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க. சாரி, அது காதில். அவனை பார்க்குறீங்க, இன்னமும் ஷர்ட் போடாமல் உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். இங்கே உனக்கு பேசணும். உங்கள் கிட்ட வரான். இல்லை, ஓகே ஓகே, என்னை பார்த்து பயப்படாதவன். நான் ஒன்றும் பண்ணல. ஐம் சாரி. என்னை பார்த்து நீ எதுக்கு பயப்படுறன்னு தெரியும். அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். என்ன நீ தப்பா இல்லை, நீ வெளில போ ப்ளீஸ். நான் சொல்கிறது மட்டும் கேளு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்குறேன். சத்தியமாக நான் தெரியாது. நான் பண்ணல வாயன். என்னாச்சுன்னே தெரில. எதுவும் கூட்டா சாரி வாயன். சத்தியமாக நான் பண்ணல. எனக்கு கில்டாக இருக்கு உனக்கு பார்க்கல. நினச்சி எனக்கு அசிங்கமாக இருக்கு. நாங்க பார்க்குறீங்க, அவங்க ஃபேஸை கூட பார்க்க மாட்டான். நான் ஹெட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஹர்ட் பண்ணிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஐம் சாரி. நான் சத்தியமாக எனக்கு தெரில. பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, ஒன்று பார்க்கலே தெரிஞ்சிச்சு. உன் கண்ட்ரோல் இல்லை. இப்போ தான் நிமிந்து தயாங் உங்களை பார்க்குறான். என்ன நம்புறியா? ஹெட்டை ஆட்டுறீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்புறேன். எங்க நம்பாம தப்பா நினச்சிருவேன்ட்டு ஒரு மாதிரி கையெடுத்து அவன் ஃபேஸை துடைக்கிறான். அவனுக்கு வேர்த்து ஊற்றுது. என்னன்னு தெரியல, நல்லா தான் இருந்தான். வாமிட் வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. இப்படி சொல்லிட்டு இருக்கான். கையை பார்க்குறீங்க, அந்த கிளாஸில் குத்திருப்பல்லடா, அங்கங்கே காயமா அப்படி இருக்கு. இதுக்கு அவன் ஆயில்மெண்ட் கூட போடலை. கையில் மருந்து போடலையா? உங்களை பார்க்குறான். நீங்கள் கையை வச்சு இதுக்கு ஆயில்மெண்ட் போடலையான்னு கேட்குறீங்க. இதான் பார்த்துட்டியா? அம்மாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாது அடைச்சி வச்சிருந்தேன். அது தெரில. அழகல என்ன வலிக்கலையா? எவ்வளோ பெரிய காயமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாயன். ஏன்னா நீ தப்பா நினைக்கல, அது எனக்கு போதும். நான் ஹெட் பண்ணிட்டோம்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்தது. கண்ணை முழிச்சு பார்க்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. நீ தப்பா நினைச்சிருப்ப, ரொம்ப கேவலமா நினைச்சிருப்ப. எப்படி சாரி கேட்கறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்தது. அப்படிதான் நீ இங்கேருந்து கிளம்பி போயிருப்பான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் வாயன், எனக்கு புரியல. நீ எப்படி எங்கள் காலேஜுக்கு உன்னோட வாய்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறா? உன்னை பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீ மார்னிங்கே போகிறோண்ணா, அப்புறம் எப்படி எங்கள் காலேஜுக்கு? நான் ஒரு டவுட்டு வேறு வாயன். கிராஜுவேஷன் டயத்தில் உன் பேர் சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி அந்த மாதிரி கிட்ட பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி நீயா இருக்க முடியும்? அப்போ எனக்கு தோணுச்சு நீயா இருக்க மாட்டேன். இந்த மார்னிங்கே சொன்னீங்க நான் கிளம்பி போயிடுவேன்னு. அப்புறம் எப்படி நீயா இருக்க முடியும்?
ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் உன்கிட்டயே கேட்டுக்கலான்ட்டு. சொல்லு, எப்படி எங்கள் காலேஜுக்கு வந்த? அப்போ அந்த ஒயன் நீங்களா? என்னோட காலேஜுக்கு வந்தீங்களா? உங்களை பார்த்து கேட்குறான். இல்லை இல்லையா? உன் காலேஜுக்கு நான் வரல. அங்கே கூப்பிட்ட ஒயன் நான் இல்லை. நாங்கள் உங்களை பார்க்குறான். உங்கள் வாய்ஸ் காரில் பார்த்தது நீங்கள் தான், ஆனால் இல்லைன்றீங்க. உன்னோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி என்னை கூப்பிட்டா. என்ன? என் ஃப்ரெண்டா? யார்? ஜானா? இல்லை விஷ்ணுவா? இல்லை சாமமானா? சாமமா உங்களுக்கு கால் பண்ணானா? அதனால தான் நான் வந்தேன். உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, வாமிட்டு, தலை வலிக்குதுன்ட்டு எனக்கு கால் வந்துச்சு. அவங்க அம்மாட்ட சொன்னது ப்ராப்ளம் ஆயிருன்ட்டு நான் கிளம்பி வந்தேன் என் ஃப்ரெண்டு கூட. ஓ, மச்சா சொன்னானா? ஓகே. வேற எது சொன்னானா? வேற எது இல்லை, அது ஹெட்டேக், வாமிட், இது மட்டும் தான் சொன்னானா? இல்லை வேற எதுவும்? வேற எதுவும் சொல்லலை. உங்களுக்கு புரியுது. வேற எதுனா உங்ககிட்ட அந்த ஜூஸில் எதுவும் மிக்ஸ் பண்ணி அதனால தான் அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு வேற எதுவும் சொன்னானா அப்படின்ட்டு அதை கேட்க முடியாமல் உங்கள்கிட்ட அதை கேட்குறான். நீங்கள் இல்லைன்றீங்க. அப்போ என் ஃப்ரெண்டு கால் பண்ணானா? அதனால தான் வந்திருக்கீங்களா? அப்போ என் காலேஜில் ஏற்கனவே ஒரு ஒயன் சீனியர் இருந்திருக்காங்க போல். நான் தான் அது எனக்கு தெரியும் அது நீங்கள் இல்லைன்ட்டு. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். இல்லை சார், இல்லை. ஓகே, அதான் என்கிட்டையும் சொல்லலை ஒயன், அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எதுவும் சொல்லியிருப்பான் போல். எனக்கு இது தெரில. எதுவும் பாட்டி? ஆமாம், நீங்கள் கூட பாட்டிகிட்ட சொல்லியிருப்பீங்களே. நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. எப்படிடா சாரி கேட்குறது? கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணால் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு வேட்டு ஒரு மாதிரி ஊற்றிட்டுருக்கு. அங்கே ஜில்லுன்னு காற்றடிச்சாலும் அவன் கையை வச்சு தொடச்சிட்ருக்கான். அந்த காயத்தவும் பார்க்குறீங்க. அப்புறம் தான் சொன்னாங்க பாட்டி நீங்கள் போகலான்ட்டு. ஏதோ உங்கள் ஃப்ரெண்டு அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களாம்ல, வர 1 வீக் ஆகுமா, அது வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்கன்ட்டு பாட்டி சொன்னாங்க. நான் கூட ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஆசைப்பட்டாங்களே, இப்படி ஃப்ரெண்டோட பாட்டி வந்து கெடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. அங்கே பார்க்குறீங்க, அவன் அந்த பால்கனியில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அந்த இருட்டான பிளேஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறது அப்படின்ட்டு வேற கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, சாரி கேட்கலாம் அப்படி தான் வந்தேன். சாரி அவன், எப்பவும் சொல்கிறேன் சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ண மாட்டேன். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஏன் சிரிக்க மாட்டிங்களா? இது இன்னும் கோமாரிங்களா? அதான் சாரி கேட்டேனே. உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பால்கனிலேருந்து உள்ளே போகிறீங்க. ஸ்டாப் ஆகிட்டு அவனை டேன் பண்ணி பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்க்குறான். வா, கைக்கு ஆயின்மெண்ட் போட்டுரு. அவ்வளோதான், நீங்கள் பாட்டில் உள்ளே போயிட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓகே அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து உள்ளே வரான். நீங்கள் கபோர்டு ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அவனை பார்க்குறீங்க. என்னது, ஷர்ட் போட மாட்டியா? போ, ஷர்ட் போட்டு வா. ஒரு மாதிரி பாரு எப்படி வெயில்னு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஷர்ட் போட்டு வா, நான் உனக்கு ஏசி ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஓகே. அவன் அவங்க ரூம்லேருந்து வெளில போகிறான். அவனுக்கு அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. அவனோட ஹேர்க்கெலாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அவன் ரூமுக்கு போய் அவன் மிரரை போய் பார்க்குறான். அப்படி வேர்த்துருக்கு. பக்கத்தில் டவல்லாம் இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸு தொடச்சி போட்டு அப்படி இப்படின்னு தூக்கி போட்டிருப்பாங்க போல். அதை எடுத்து நல்லா அவன் தோட்டுறான். தோட்ட முடிச்சுட்டு அவனுக்கு ரொம்ப வேர்த்துட்ருக்கு. அவன் அந்த ஹேர் ட்ரை இருக்குல்லடா, அதை வச்சு அவன் பாடி ஹேர்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜில்லுன்ட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டுட்டு அவன் அங்கேருந்து வெளில வரான். பார்த்தா பாட்டி உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஐயோ, பாட்டி வேற ஒயனை சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, மறந்துட்டோம். இல்லை பாட்டி சவுண்டு கேட்டுட்ருக்கு. இல்லை பாட்டி, என்னடி, யாருக்கு என்ன காயம் கையில், உனக்கு எதுமா அப்படின்ட்டு பாட்டி கையை பிடிச்சி அங்கங்கே பார்த்துட்ருக்காங்க. எதுவும் காயமா, ஃபேஸ்லாம் திருப்பிட்டுருக்காங்க. தேங்க் தான் சொல்லியிருப்பான் பாட்டி. அம்மாக்கெல்லாம் யாருக்குமே தெரியாமல் தான் நான் கையை மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்து, பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை,
நல்லா தான் இருக்கேன். அ அது அது என்னடி எதுவும் பாட்டிட்டது மறைக்கிறியா? இல்லை பாட்டி, நான் பேக்கில் இருந்தது. அதுதான் ஒன்றா ஒன்றா எடுத்து வைக்கல. இப்போ இதை கபோர்டில் வைக்க. ஆ, நான் ஏதோ பயந்து போயிட்டேன். ஏண்டி இந்த தயங்கு சொன்னானா சொல்லலையா? என்ன பாட்டி? இல்லடி, சாப்பிட்றதுக்கு ஒன்று கூப்பிட சொன்னேன். அவன் சொன்னான்னா என்னன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, சரி பேத்தி வேற பட்னியாக இருப்பாளே, அதான் நானே நடக்க முடியாமல் நடந்து உன்ட்ட வந்தேன். என்ன அவன் சொல்லலையா? அது தயாங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லை. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் சொல்லிட்டு போனோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வாடி, எல்லாம் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. நீ தான் என்ன சாப்பிடாம இருக்க அப்படின்ட்டு பாட்டி உங்கள் கையில் இருக்க பாக்ஸை தள்ளி வச்சுட்டு உங்களை கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வேற தாங்க வர சொல்லிட்டீங்க. அவங்க வாட்டில் பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கேட்டால் என்ன ஆச்சு, யாருக்கு தயாங்க என்ன அப்படின்ட்டு ஏதாவது கேட்பாங்க. அதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னும் மேற்கொண்டு பாட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்ட்டு எதோ சொல்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு காயம் வந்துச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அதனால நீங்களும் கீழே இறங்கி பாட்டியை பிடிச்சிட்டு அவங்களும் உங்கள் கையை பிடிச்சிட்டு கீழே போகிறாங்க. ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. தயங்கோட அம்மா அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வரல அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறீங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிடுடி, நல்லா தெம்பா சாப்பிடு. எனக்கு எம்படி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பாட்டி எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடாதுன்ட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு ஏன்டி இப்படி பண்ணுறேன்? அவன் எல்லாத்தையும் மறந்துட்டியால, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதுன்னு புலம்பிகிட்ருக்கு. தயங்கோட அம்மா தான் கிச்சன்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்றாங்க. நீங்களே பார்க்குறீங்க அவங்க டைனிங் டேபிளில் பால் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அது ரெண்டையும் பார்க்குறீங்க. பாட்டி, நீ எதுவும் தப்பாக நினைக்காதடி, நான் கூட கொடுத்துக்கிறேன். என் பேரனுக்கு ரொம்ப முடியலை. அவன் என்னென்ன அந்த பசங்களோட சேர்ந்து போட்டு ஏதோ பண்ணி குடிச்சு போட்டான். அந்த தலைவலியில் வேற அவனுக்கு வேற தலைவலிக்குது, வாந்தியெல்லாம் வர்றதுன்னு என்னமோ சொல்லி தெரிஞ்சாங்க. என் பேரன் குடிக்கலாம் மாட்டான், திருட்டு கூட அடிக்க மாட்டாண்டி. எல்லாம் இங்கே வந்து இந்த பையனுக்கு எடுத்து போட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்தாலும் இந்த குடிக்க வச்சு போட்டாங்க. இதை கிராஜுவேஷனம்ல என் பேரன் சொல்லி கொடுத்துருச்சேன். நீ கூட காலையில் ஏதோ உன் ஃப்ரெண்ட் ஆகி. ஆமாம் ஏண்டி, நீ கூட ஏதோ கிராஜுவேஷன் சொல்லிட்டு தெரிஞ்ச. அது 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 பாட்டி, ஏண்டி பயப்படுற? ஏன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி போகுது? நான் ஏதோ தப்பாக கேட்டேனா? இல்லை பாட்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி தயாங் காலேஜில் இல்லை, என்னோட காலேஜ் வேறு. அங்கே கிராஜுவேஷன். சரிடி, அதுக்கு ஏன் இப்படி பதற? அவன் காலேஜில் இது உங்கள் காலேஜில் அப்படி நடந்திருக்கும் போல. இல்லை பாட்டி, நீங்கள் பாட்டில் தயாங் காலேஜ் நான் எதுக்கடி சொல்ல போகிறேன்? உன் காலேஜில் நீ படித்து முடிச்சுட்ட, அவன் இப்போத்தையும் படிச்சிட்ருக்கான். அது ஏதோ சீனியரோ ஏதோ கிராஜுவேஷன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. என் பிள்ளைய படிச்சுட்டு இருந்தால் அதுதான் காலேஜில் சேர்க்குறது ஸ்கூல் சேர்க்குறது அதோடதே. அங்கே போய் ஏதாவது மீட்டிங்னா போய் அட்டன் பண்ணுவேன். ஏதாவது மாமியாக ஏதாவது பண்ணான்னா 2 கொளுத்திட்டு வருவேன், அவ்வளோதே. மற்றபடியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடி. அப்புறம் ஏதோ கருப்பு கலரில் போட்டுக்கிட்டு வந்தால் என் மக ஒரு உடம்பு அப்படித்தான் போட்டுக்கிட்டு வந்தால் காலேஜ் முடிச்சிருச்சுன்ட்டு அப்போத்தையும் தோணுச்சு. ஆனால் என்ன கேட்கத்தே முடியலை. ஏன்னா நீயே ஒரு மாதிரி வந்த என்னத்தை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். எனக்கே மன உளைச்சல்றி. ஏன்னா இங்கேருந்து கிளம்ப பண்ணி இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் கடவுளே, ஒரு வாரம் to 1 வருஷம் போயிடணும். சரி சாப்பிட்றவள இப்படி போட்டு படுத்து எடுத்துட்ருக்கேன். நீங்களே சாப்பிட்றீங்க, கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது, எந்திரிக்கிறீங்க. அடி என்ன? இல்லை பாட்டி போதும், கொஞ்சம் சாப்பிடு, தெம்பாக இருக்கும். மூஞ்சியில் ஏதோ வாடி போன மாதிரி இருக்குது, ஒழுங்கா கூட சாப்பிடாம. இல்லை போதும் அப்படின்ட்டு கிச்சனில் இருக்க அந்த பிளேட்லாம் எடுத்து நீட் பண்ணுறீங்க. பாட்டி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அவங்ககிட்டருந்து வாங்கி எல்லாம் நீட் பண்ணிவிட்டு சரி போய் படுத்துக்க, நான் அதை போய் அவன்கிட்ட போய் கொடுத்துக்கிறேன். இல்லை பாட்டி, நான் கூட்டு போகிறேன். இல்லைடி, இல்லை, நான் போய் கொடுத்துக்கிறேன், நீங்கள் தூங்குங்க, டைம் ஆச்சுல்ல. ஆமாடி, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. நான் அதை எப்படி சொல்கிறது? நீயே ரொம்ப மன உளைச்சல் மன வருத்தத்தில் இருப்பா, அதனால தாண்டி. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ பாட்டி போனாங்கன்னா
தேங்காயில் வேற அடிபட்டிருக்கு. பாட்டிக்கும் அம்மாவுக்கும் யாருக்குமே தெரியாது. இப்படிதான் மெயின்டைன் பண்ணியிருக்கான். இப்போ தெரிஞ்சா பாட்டி ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டுக்கே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால நீங்களே கொண்டு போறோம்ட்டு பாட்டிகிட்ட சொல்றீங்க. நீங்களும் ஆயில்மெண்ட் போடணும்டா டேவ்க்கு. பாட்டி உங்களை பார்த்துட்டு சரிடா அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் அந்த பால் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கீங்க. பாட்டி டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே லாக் பண்ணிட்டு ஸ்டெப்பில் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. பா என்னன்னு தெரியல. கடவுள் என்ன முடிவெடுத்திருக்காரு எனக்கு தெரியல. என் பேத்தி போகிறத தடுத்துட்டார். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது என் பேரனுக்கு பழசு மட்டும் ஞாபகம் வந்தால் போதும். அப்புறம் என் பேத்தி என்ன நினைச்சாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. என் பேரன் தடுத்துப்படுவான். நான் கெட்டணும்னு அவசியம் இல்லை. என் பேரனே பார்த்துக்குவான். உன்னைத்தான் நம்பி இருக்கேன். கை விட மாட்டேன்னு மலை போல நம்புறேன். எப்படியாவது என் பேத்தி மனசை மாற்றி போடுங்க. இல்லையா என் பேரனுக்கு பழசு ஞாபகம் வந்தால் போதும். அவன் பொண்டாட்டியை விடவே மாட்டான் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு பாட்டி கீழேருந்தே புலம்பி உங்களை பார்த்துட்ருக்கு. நீங்கள் தேங்க் ரூமை நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் போதும். என் பேத்தி என் பேர ரூமுக்கு போகிறேன். இல்லை கொடுத்துட்டு வந்துடுவாளா? எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கே. பாட்டி கீழே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பாட்டி மேலே நீங்கள் உள்ளே போகிறீங்களடா 2 கையெடுத்து ஏதோ சுற்றி போட்டு சாமியை கும்பிட்டு நல்லா இருங்க அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே அது போயிடுச்சு. நீங்கள் ஒரு ஓப்பனில் தான் இருக்குவேன். டேங்கோட வாய்ஸ் கேட்டோன்னே உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. அவன்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து அவனுக்கு கை பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. போட முடியாமல் போட்டுட்ருக்கான். நீங்கள் பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. பாட்டியும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு அவனே பாக்ஸ் எடுத்து போட ட்ரை பண்ணுறான். பட் வலிக்குது. என்ன பண்ணுற? அதுவும் நான் ஷர்ட் போட்டு வந்தேன். அதுக்குள்ளே பாட்டி வந்துருச்சு. சாரி இன்னொன்று சாப்பிட கூப்பிட்டாங்க. மற்றவும் மறந்துட்டேன். ஆனால் தேங்க்ஸ். என்னை ஆண்டி நீ போய் சொல்லிட்ட. ஏன்னு அதான் நான் கேட்டேன். நீ சாப்பிட நான் சொன்னேன்னு வேற சொல்லிட்டியா? ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பேசிட்டே இருந்தது மறந்துட்டேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்கிறான். ஏனோ பாலா சரி நீ வச்சுட்டு நீ போங்க அப்படின்னு சொல்கிறான். பட் ஆயில் மட்டும் அவன் கையில் இருக்கு. அவனுக்கு எரியுது, வலிக்குது. அதை பார்க்குறீங்க. அவன் போட முடியாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த பால் அந்த வாட்டர் பாட்டிலை பக்கத்தில் வச்சுட்டு கொடு கொடு நான் போட்டுறேன். ஐயோ வேணும் எனக்கே வலிக்குது. எப்படா போடுறதுன்னு இருக்கு. நான் போட்டுக்கிறேன் நீ போ. இல்லை நான் போட்டுறேன் அப்படின்ட்டு அவன் கையில் இருக்க அந்த ஆயில்மெண்ட் எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு அவனோட பெட் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அவன் கையை நீட்டுறான். அது வீங்கி அந்த கையில் ஃபிங்கர்லாம் இருக்கும்ல, அந்த மொழியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்லடா, அங்கெல்லாம் ஒரு மாதிரி காயமாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, பிஞ்சு பேந்து அந்த மாதிரி பார்க்கவே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் பயங்கரமாக குத்திருப்பான். அது கிளாஸ் உடஞ்சி அதே கையை வச்சு அந்த சீட்டு அதையும் குத்திருப்பான். நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்திருக்கும். ஆயில்மெண்ட் எடுத்து அவன் கையில் வைக்கல. அவனை பார்க்குறீங்க. எரியுது, கொஞ்சம் வலிக்குது. கொஞ்சம் லைட்டாக போடுறேன். ஐயோ இல்லை நானே பார்த்துறேன். எரியுது, வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கு லைட்டாக. இன்னும் மண்டை ஆட்டிட்டு நீங்கள் போடுறீங்க. வலிக்குது. போதும் எரியுது. போதும் போதும் ப்ளீஸ் விட்டுடு. பண்ணது போதும். என்னடி பண்ணது போதும்ன்றியா? என்னதுமா? வா. டேங்கோட அம்மாவை இந்த டோருக்கிட்ட காதை வைக்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் விட்டுரு, எனக்கு வலிக்குது. இல்லை முடியாது, வலிக்குதுன்னா படுத்துக்க. இதை பண்ணி முடிச்சா தான் நான் விடுவேன். ரொம்ப வலிக்குது, பண்ணது போதும் விடு. டேங்கோட அம்மா உங்கள் காதை எடுத்துடுறாங்க. பாட்டி வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. டேங் வலிக்குது விடு அப்பெல்லாம் சொல்கிறான். நீங்கள் இல்லை நான் பண்ணி முடிப்பேன், என்னால் பாதியோடலாம் எந்திரிச்சு போக முடியாது அப்பெல்லாம் சொல்கிறீங்க. நீ ரொம்ப மோசம், வலிக்குதுன்ற விட மாட்டேற. அதான் நானே சொல்கிறேன்ல போதும்னு. நான் விடு, என்னால் விட முடியாது. நல்லா பண்ணி முடிச்சு தான் விடுவேன். எனக்கு கொஞ்சம்
அப்படின்ட்டு தயாங் கத்துறான். 2 பேர்னாலையும் அங்கே இருக்க முடியல. என்ன நடக்குது, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படி இப்படின்ட்டு 2 பேத்துக்கு தோணுது. பாட்டியெல்லாம் கையெடுத்து சாமியை கும்பிடுது. தயாங்கோட அம்மாவுக்கு நம்ப முடியல. என்ன உள்ள இதுவும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படி இப்படி தோணுது. பாட்டிக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நாளைக்கு என் பேரனி பேத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் வேணுன சாமி எனக்கு கைவிடல. என் பேத்தி நான் கொண்டு போறேன்னு அவளே வேணான்ட்டு நானே கொண்டு போறேன்னு சொன்னா. அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ சொல்லவே வேணாம். எனக்கு தான் என் பேத்தி நான் கொண்டு போறேன்னு சொன்னாலா, மனசு மாறிட்டாளா, கடவுள் பார்த்து இன்னைக்கு நான் அவளை பார்த்து அனுப்பாம இருந்தது இதுக்கு தான் காரணமா அப்படின்ட்டு கண்ணா பொண்ணா அது ஓட்டில் உளறிட்டு இருக்கு. இப்போ பாலும் நல்லது, அவங்களுக்குள்ள என்னமோ அந்த சாமி புண்ணியம் தான். 2 பேரும் சந்தோஷமா ஒரு ஹாப்பியா உங்கள் டோரை பார்த்துட்டு 2 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. இங்கே நீங்கள் அவன் கை ஃபுல்லாக ஆயில்மெண்ட் போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு எப்படி கத்துற? அவன் கையை பார்க்குறான். அந்த ஆயில்மெண்ட் போட்டுடம்லாம் அந்த எரிஞ்சிருக்குமேடா லைட்டாக ஒரு மாதிரி அவனுக்கு அந்த மாதிரிலாம் வருது. அதை உங்கள் சாரி வச்சு லைட்டாக அதை துடைக்கிறீங்க. பேங்க் பார்க்குறான். உங்கள் சேரில் பிளட் பரவாயில்ல இல்லை, இந்த சேரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சாரி வேற அவனை பார்க்குறீங்க. சாரி, நிஜமாவே அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். இங்கே கோவப்பட்டீங்கன்னு பயந்துட்டேன். அன்னைக்கு கூட இப்படி சொன்னா பொடியான்னு வர நீங்களா, அதான் வாய் தவறி அவனை பற்றி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க. போதும் போதும், ரொம்ப பேசிகிட்டே இருக்க. பரவாயில்ல அவ்வளோதான். அப்புறம் தேங்க்ஸ். தயாங் உங்களை பார்க்குறான். எதுக்கு சொல்லும் போல தோணுச்சு. ப்ளீஸ் எதுக்கு தேங்க்ஸ்? அது வேணாமே ப்ளீஸ். இப்படி தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லக்கூடாதா? அது இன்னைக்கு அந்த கார் ஓகே ஓகே, நீங்கள் அதை பற்றி சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ நடந்தது பாஸ்ட், அது இதுக்கப்புறம் நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பயமாயிருச்சு. சாரி, அது நான் வேணும். புரியுது. தேங்க்யூ தயா. ப்ளீஸ் அழாதீங்க. உங்கள் கண்ணை துடைக்க வரான். நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் கையை வச்சு துடைக்க போகிறீங்க. அவன் கையெடுத்துக்கிட்டான். துடைச்சிட்டு அவன் பெட்டை விட்டு எந்திரிக்கிறீங்க. குட் நைட் வாய். என்ன குட் நைட்டா? ஏன் தூங்கலையா? டேப்லெட் யார் சாப்பிட்றது? ஹெட்டுக்கு ஆயின்மெண்ட் போடணும். அதுவா? என்னை இதுவே வலிக்குது. அதெல்லாம் ஆறிச்சு. போதும், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் இருக்க மில்க் இருக்கு, அதை கொடுக்குறீங்க. அவன் படுத்திருப்பான். ஒரு மாதிரி படுத்த மாதிரி அந்த பெட்டில் சாஞ்சிருப்பான். எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காடுறான். நீங்கள் அந்த மில்க் கொடுக்குறீங்க. மில்க்கு வேணாம இல்லை குடி அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. அவனும் குடிச்சிட்டு கொஞ்சமாக வைக்கிறான். லிப்ஸ்லலாம் பட்டிருக்கு. ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன? தொடச்சிக்க. என்ன? லிப்ஸில் பால் இருக்கு. அவனும் தொடச்சிட்டு பாதி இருக்கு, அதை குடிக்கல. போதும்னு சொல்கிறான் ஃபுல்லாக சாப்பிட்டா அப்படின்ட்டு. நீங்கள் அந்த கபோர்டில் தான் டேப்லெட்லாம் இருக்கும்லடா, அதை எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறீங்க. அவன் போட்டுட்டு ஆயில் மட்டும் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு படுத்துக்க நான் போட்டு விட்றேன் அப்படி சொல்கிறீங்க. அவனுக்கு அந்த ஆயில்மெண்ட்டு நீங்கள் டச் பண்ணாவே அவனுக்கு வேறு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால் வேணான்னு அவாய்ட் பண்ணாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவன் படுத்துக்கிறான். நீங்கள் அந்த ஆயில்மெண்ட் இருக்குல்லடா அதை எடுக்கிறீங்க. அவன் பெட்டில் படுத்துக்கிட்டான். நீங்கள் அந்த ஆயில்மெண்ட்டை அந்த கேப் ஓப்பன் பண்ணி அவன் கிட்ட போகிறீங்க. அவனுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தாவே ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னே தெரியல. அவனுக்கு இந்த 4 days 3 days இந்த மாதிரி தான் அவனுக்கு இப்படி தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் அவங்கள பார்த்தா எரிஞ்சு அவனுக்கு ஒரு கோவம், ஒரு ஏஜ் டிஃப்ரெண்டான நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு தோணும். நீங்கள் அவன் ஹேரை டச் பண்ணுறீங்க. அவன் அந்த பில்லோ இருக்குல்லடா ஒரு மாதிரி பெட்ஷீட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறான். நீங்கள் சாரீ வந்து ஒன் சைடாக தான் பின் குத்திருக்கீங்க. அதனால் உங்கள் சாரீ அவன் மேலே படுத்து உங்கள் ஹேர் லாங்காக இருக்கும். நீங்கள் பின்னி போட்டிருப்பீங்க. அதுவும் அவன் பேக் முதுகில் அது பொத்துன்னு விழுகுது. அவன் டக்குன்னு திரும்ப இதுவும் முதுகில் விழுகுதுன்னு உங்கள் சாரீ பின்னு வந்து அவனோட முதுகில் தான் உங்கள் சாரியும் உங்கள் ஜடையும் விழுந்திருக்கும். அவன் குப்புறப்படுத்திருப்பான். என்னமோ விழுந்துச்சுன்னு திரும்பியிருப்பான். எப்படின்னா அவங்க சாரியும் உங்க ஜடையும் அவன் ரொட்டேட் பண்ண மாதிரி அவன் மேலேயே விழுகுறீங்க. உங்க மேல சாரியில உங்க ஹிப்ல மட்டும்தான் இருக்கு. உங்க ஹெட்டு அந்த பெட் இருக்குல்லடா இடிச்சிருச்சு. தாங்கோட
ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் ஜஸ்ட்டு உன் ஃபேஸை கவர் பண்ண மாதிரி அப்படி படுத்திருக்கீங்க. அவன் ஹெட்டுக்கு பக்கத்தில் போய் தானே நீங்கள் ஆயில்மெண்ட் போட்டிருப்பீங்க. அவனுக்கும் மேலே கவர் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. தேங்க்கு ஹெட்டு வலிக்குது. ஆனால் உங்ககிட்ட இருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை. அவனால் பேசவும் முடியல, லிப்ஸை கூட அசைக்க முடியல. ஏன்னா லிப்ஸ் அசைஞ்சா உங்களை கிஸ் பண்ண மாதிரி அப்படி இருக்கு. தேங்கோட கால் ஃபிங்கர்லாம் மாதிரி மடக்கி விரிச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு கை லாக் ஆன மாதிரி இருக்கு. இன்னொரு ஹேண்டை எடுத்து இன்னொரு கை லாக்கில் இருக்குல்லடா அந்த சாரி சுற்றி அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி லைட்டாக லூஸ் பண்ணி அப்படி எடுத்துட்டான். அவன் கை எடுத்து அவங்க ஷோல்டர் இருக்குல்லடா அதை பிடிக்கிறான். அப்படியே உங்கள் 2 கை இருக்குல்ல அங்கே கொண்டுட்டு வந்து உங்களை தூக்கலான்னு பார்த்தா அவனோட நோஸ்க்கு அவங்களோட ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் 2 கையும் உங்கள் 2 கையும் டச் பண்ணி உங்கள் கையில் ஆயில்மெண்ட் அப்படியே லைட்டாக பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் விட்ட மாதிரியும் அப்படி இருக்குது. அதை டச் பண்ணோன்னா அந்த கையில் இந்த ஆயில்மெண்ட் அப்படியே கீழே விழுகுது. உங்களை ஸ்மெல் பண்ணி அவன் கை உங்கள் கையோட நல்லா லாக் பண்ணி ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறான். உங்கள் ஹேருக்குள்ளெல்லாம் கையை விடுறான். அப்படிலாம் பண்ணல அவன் உடம்புலாம் பாறை மாதிரி அவன் கண்ட்ரோல் இல்லாமல் மிஸ் ஆகி அவன் இன்னொரு கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆகி உங்கள் ஹிப்பை பிடிச்சி டைட்டாக அவங்கள ஹக் பண்ணுறான். அவனோட க்ரிப்பு அவ்வளோ டைட்டாக இருக்குது. இன்னொரு ஹேண்டு உங்கள் நெக்கை சுற்றி இருக்கான்லடா அதை இன்னும் அழுத்த அவனோட ஃபேஸ் இன்னும் டைட்டாக அவனோட ஃபேஸ் மூச்சு விடாத முடி உங்கள் செஸ்ட் அமுக்குது அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்கள் ஹிப்பை டைட்டாக உங்கள் நெக்கு டைட்டாக ஒரு ரொட்டேட் தான் பெட்டில் நீங்கள் வாரீங்க. உங்கள் மேலே அவன் வாரான். அவன் ஹெட்டு வேற பயங்கரமாக வலிக்குது. உங்களை பார்க்குறான். அவனுக்கு முன்னாடி உங்கள் ஜஸ்ட்டு தான் தெரியுது. பார்க்குறான். சைடில் கிடக்கு தாலி அதையும் பார்க்குறான். அதாவது உங்கள் சோல்ட்டுக்கிட்ட அவனோட ஹார்ட் பீட். அவன் அவ்வளோ ப்ரீத் வாங்குறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி உங்கள் புருவத்துக்கிட்ட லைட்டாக அடிபட்டு கொஞ்சம் வீங்கி இருக்கு. பட் பிளட் வரல. ஃபைண்ட் ஆகிட்டீங்கன்ட்டு தெரியுது. உங்கள் கண்ணை பார்க்குறான். அவ்வளோ ஷார்ப்பாக அப்படி இருக்கு உங்களோட புருவம். உங்கள் நெக்குக்குலேருந்து அவன் கை எடுக்கிறான். எடுக்கையில் அவன் மொத்த வெயிட்டும் உங்கள் மேலே போடுறான். அந்த வீங்கினதை டச் பண்ணுறான். கொஞ்சம் வீங்கியிருக்கு. உங்கள் ஃபேஸவே டச் பண்ணுறான். யாரு நீ? இவ்வளோ அழகாக இருக்கா? ஆனால் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் இப்போ என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தர்ற. நான் எனக்கு தப்புன்னு தோணுது. நான் தப்பாக பார்க்குறேன்னு கில்ட்டாக இருக்குவேன். உங்ககிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்போ என் பார்வையே தப்பாக இருக்கு. நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்றேன். நான் என் பார்வை உங்கள் கண்ணை டச் பண்ணுறான். உன் கண்ணு அழகாக இருக்குடி. ஏன் உன் கண்ணு பார்வையில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தெரில. என் ஹார்ட் பெயின் ஆகுது. உன்னை தப்பாக பார்க்கறனாலையா இல்லை என்னான்னு தெரில. நான் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். உங்கள் ஹிப்பிலேருந்து கை எடுத்துட்டான். அவங்க சாரி அவனை ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கு. அவன் மேலே சுற்றி இருக்குத அவன் கை எடுத்து உள்ளே கொடுத்த அந்த சாரி உங்கள் ஹேரு இந்த பின்ற ஜடையெல்லாம் சைடாக இங்கிட்டு வந்திருக்கும். அதையும் எடுத்து விட்டு அந்த சாரி எடுத்துட்டு அவன் மேலேருந்து எந்திரிக்கல. அவன் கண்ணு உங்கள் ஹிப்புக்கு போகுது. அந்த பெல்லி அந்த ஆரஞ்சு பர்பிள் சாண்டல் இது என்ன கலர்னே தெரில. அந்த மாதிரி சாரி கட்டியிருக்கீங்க. அவ்வளோ அழகாக தெரியுது. ரொம்ப கண்ட்ரோல் மிஸ் ஆகுறான். அவன் கை தானா அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே ஹிப்புக்கு தான் வருது. அங்கே கை கொண்டு போகிறான். டைட்டாக பிடிக்கிறான். முடியல. உங்கள் பெல்லி உங்கள் ஹிப்பு அப்படின்னு அவன் டச் பண்ணுறான். அவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்கு. அவன் அவங்கள டச் பண்ண அவன் பாடியெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பமாக கையவே அவ்வளோ க்ரிப்பாக இன்னொரு ஹேண்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறான். மைண்டு வேணான்றது மனசு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு அவ்வளோக்கு வேர்த்து ஊற்றுது. ஃபுல்லாக தான் ஏசி வச்சுருக்கான். வேணாண்டா ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறான். பட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனோட ஃபேஸ் உங்கள் ஹிப்பில் அந்த பெல்லியில் கிஸ் பண்ணி பதிக்கிறான். ஸ்மெல் பண்ணுறான்.
அந்த பெட்டவே அவ்வளோ கிரிப்பா பிடிக்கிறான். வேணான்ட்டு மைண்டு சொல்லுது. ஹார்ட் வேற என்னன்னு தெரியல. அவனுக்கு அது பெயினாகவும் இருக்கு. ஃபாஸ்ட்டாகவும் இன்க்ரீஸ் ஆகுது. அவன் ஹெட் எடுத்துட்டு பார்க்குறான். சைடாக உங்களையும் பார்க்குறான். படுத்திருக்கீங்க. உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அதோட அவன் டிஷர்ட்டை கழட்டுறான். கழட்டி அந்த பெட்டில் போட்டு அவன் கை உங்கள் ஹிப்பை டச் பண்ணி கிரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அங்கே டச் பண்ணுறான். அவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவங்க மேலே வந்து அப்படியே அவன் படுக்கிறான். அவன் மேலே பூரா ஈரமா அப்படி இருக்கு. உங்கள் பாடியில் அவனோட உடம்பு டச் ஆகுறதுனால அவனுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது. உடம்பு ஃபுல்லா ஜவ்வுன்னு அவ ஹேரே கௌஸ்பமாயி அப்படி இருக்கு. உங்க ஃபேஸை பார்க்குறான். அவனுக்கு அவன் சொன்னதான் ஞாபகம் வருது. இன்னிலேருந்து நீ என்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃப்ரெண்டு அவனை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவன் பாடியா அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கை உங்கள் ஷோல்டரில் இருக்க ப்ளவுஸை கீழே இறக்குறான். அங்கே கிஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணி உங்கள் ஹேருக்குள்ளெல்லாம் உங்களோட ஃபேஸ் ஸ்மெல் பண்ணி உங்கள் கையெடுத்து அவன் நெக்கில் போடுறான். அவன் காலால் உங்கள் காலில் இருக்க சாரியை மேலே ஏற்றி இந்த பக்கத்து இருக்க ப்ளவுஸையும் கீழே இறக்கி கிஸ் பண்ணி நெக்கு வரைக்கும் கிஸ் பண்ணி உங்களை பார்க்குறான். சாரி உன்னை ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு உங்கள் லிப்ஸோட அட்டாச் பண்ணுறான்.